ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்ருங்க. ஸோ அப்போ தான் தினமும் போடுற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் WWE NXTலேருந்து வெளியே அனுப்பப்பட்ட ஒரு ரெஸ்லர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டி ஹார்வல். ஸோ அவங்க இப்போ TNAல பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ அது உண்மையாக்குற விதமாக என்னமோன்னு தெரில. ஸோ ரீசெண்ட் டைமில் நடந்த ஒரு TNA எபிசோடுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டி ஹார்வல் போயிருக்காங்க. இப்போ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம டால்ஃப் சிக்லரும் அவரோட பிரதரும் பார்த்தீங்கன்னா TNAவோட டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஸோ அவங்க இப்போ ஒரு புதிய டேக் டீம் சாம்பியன்ஸாக பார்த்தீங்கன்னா ஆயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ அடுத்ததாக ஒரு இன்டர்வியூவில் நம்ம பெண்டகன் ஜூனியர் கலந்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் உங்களுடைய ட்ரீம் ஆப்போனண்ட் யார், உங்களோட ட்ரீமான ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம பெண்டா சொல்லியிருக்காரு, ஸோ இதுதான் என்னோட ட்ரீம் மேட்ச், இவர்கிட்ட தான் நான் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னோட டேக் டீம் பார்ட்னராக இருக்கிற என்னோட ரே ஃபினிக்ஸ் என்னோட நண்பன் கூட தான் நான் ஒரு ட்ரீம் மேட்சஸாக ஃபைட் பண்ணணும். ஸோ அதுவும் ஒரு மாஸ்க் மேட்சில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்படுறேன். ஸோ இதுதான் என்னோட ட்ரீம் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அது நடக்குமா என்னன்னு தெரில. ஸோ மேபி 10 வருஷமும் ஆகலாம், 15 வருஷமும் ஆகலாம். ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பெண்டா நம்புறாரு. ஸோ பெண்டாவோட ட்ரீம் ஆப்போனண்டாக நம்மளுடைய ரே ஃபினிக்ஸ் தான் இருக்காரு. ஸோ ரே ஃபினிக்ஸ் விசஸ் நம்ம பெண்டா ஒரு அல்டிமேட்டான மேட்ச். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பராக ஃபைட் பண்ணாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு மாஸ்க் விசஸ் மாஸ்க்குக்கான மேட்ச்சு நம்ம WWE நடத்தினா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் இதை பார்க்க விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இதை இப்போ WWE நடத்துவாங்களான்னு தெரியல, பட் இது இங்கே நடக்கும் பட்சத்தில் இது ஒரு லெஜெண்டரியாக ஸோ அமையும். ஏன்னா இது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெண்டா நம்புறாரு. ஸோ அப்படின்னு நம்ம இருக்கும் பட்சத்தில் இது ஒரு லெஜெண்டரி மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். அடுத்ததாக நம்ம டேனியல் பிரையன் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட ரெஸ்லிங் கரியரை ஸோ அவர் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸைட்டாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு புரியிற மாதிரி நம்ம தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன், கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி என் கழுத்து உடஞ்ச கழுத்து தான். ஸோ இப்போ அது ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சுட்டு நான் இப்போதைக்கு ஃபைட் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சான்ஸ் எடுக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. ஸோ அந்த நிலைமையிலையும் என் கழுத்து கிடையாது. ஸோ இப்போ நான் அப்படியே இந்த சான்ஸை நான் எடுத்தேன் அப்படின்னா ஸோ அது போட்டி எனக்கும் ஆப்போனண்ட்டுக்கும் இருக்காது, ரிஸ்க் விசஸ் ரிவார்டாக தான் இருக்கும். ஸோ ஒன்று அந்த மேட்ச்சில் நான் பண்ணோம்னா எனக்கு ஏதாவது ரிவார்டு கிடைக்கலாம், சாம்பியன்ஷிப்பு புகழ் இந்த மாதிரி எதாவது கிடைக்கலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு ஒரு ரிஸ்க் மட்டுமே அமையும். மேபி என் கழுத்துக்கு ஏதாவது ஆகி ஸோ பயங்கரமான விஷயத்தில் நான் அடிபடுறதுக்கு பாயிண்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு அது பண்ணணும், இந்த ரெஸ்லிங்கும் நான் இப்போதைக்கு பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ எனக்கு தேவையில்லை. ஸோ ஏன்னா இப்போ நான் என்னோட குழந்தைகள் கூடயும் என்னோட ஒய்ஃப் கூடயும் நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு இவங்க கூட இருக்கிறது இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் அவங்களை துன்படுத்துறது மாதிரி நான் இப்போதைக்கு எந்த ஒரு மேட்டரையும் நான் பண்ணுறதா தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இந்த சொசைட்டியும் சரி இந்த சொசைட்டி என்ன சொன்னாலும் சொல்லலைனாலும் எனக்கு இந்த ரியல் ப்ராப்ளம் எனக்குள்ளே இருக்கிறது தான் தெரியும். ஸோ நான் அதை உணர்ந்துட்டேன். என்னால் இதுக்கு மேலே ரெஸ்லிங் பண்ணக்கு முடியாது கட்டத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ அதனால் நான் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கும் மேலே ஏன்னா ஃபீஸ் என்எஃப், ஸோ முடிஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இந்த ரெஸ்லிங் கரியரில் நிறைய விதமாக நான் சாதிச்சுட்டேன். நான் இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கேன். என்னோட கரியரை நினச்சி நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன்னா எல்லாம் பண்ணி ஸோ ரொம்ப நான் என்னால் முடிஞ்சதை நான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இந்த ரெஸ்லிங் கரியரில். ஸோ நான் முடிக்கப்படாத விஷயங்கள்னு சொல்லி எதுவுமே இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு தான் ஸோ நான் இப்போ இந்த முடிவுக்கு வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம டேனியல் பிரையன் இதுக்கு மேலே ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு.
ஸோ அடுத்ததாக இந்த ஒரு பிக்கோ பாருங்க, நம்ம ஜான்சன் ஆகியும் கோடி ரோட்ஸுக்கும் வந்து கிட்டத்தட்ட நம்ம டபிள்யூடபிள்யூல வந்து ஒரு 4 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அதில் அந்த 4 முறையுமே வந்து நம்ம ஜான்சனாக தான் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ சும்மா அது எந்த காலகட்டத்திலலாம் நடந்திருக்குன்னா, ஸோ 2010லேயும் ஜான்சனா விசஸ் கோடிக்கு நடந்திருக்கு. ஸோ அதுலேயும் ஜான்சனாக தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 2013 ஒருக்கா நடந்திருக்கு. ஸோ அதுலேயும் ஜான்சனாக தான் வின் பண்ணியிருக்காரு. 2015, அதுக்கப்புறம் 25. இந்த 4 முறையுமே ஜான்சனா மட்டும் தான் வின் பண்ணியிருக்காரு. நம்ம கோடி வந்து இதுவரைக்கும் ஜான்சனாவை தோக்கடிக்கல. நம்ம ரூசோ வந்து இப்போ நம்ம மண்டே நைட் ட்ரால ஒரு ப்ரோமோ பேசியிருப்பாரு. ஸோ அதில் குறிப்பாக வந்து அவர் WWE போனார் தெரியுமா? ஸோ அது ரொம்ப வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து பேசியிருக்காரு ஆன் ஸ்க்ரீன்லேயே. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலத்தில் வந்து எனக்கு எல்லாமே இந்த WWE கிடைச்சிருந்துச்சு. ஏன் கோல்டு, ஸோ ஃபேமு, அதாவது கோல்டுங்கிறது ஒரு டைட்டிலு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஏன் நான் வந்து ரெஸ்ல்மேனியாக்கு கூட மிகப்பெரிய லெவலில் வந்து நான் அச்சீவ் பண்ணக்கூடிய லெவலில் பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் எனக்கு நானே வந்து கெடுத்துக்கிட்டேன். என் தலையில் நானும் மண்ணள்ளி போட்டுட்டேன். ஸோ நான் வந்து WWE விட்டு போனேன், என் வீட்டை விட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் வந்து ஸோ அதாவது அங்கேருந்து எப்படி சொல்ல வர்றாருன்னா, நம்மளுக்கு புரிய லாங்குவேஜில், ஸோ அங்கேருந்து நான் ஒரு மண்ணை இல்லை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா சாதிக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பட் அது சும்மா இந்த டபிள்யூடபிள்யூல ஸ்கிரிப்ட் ஷோ தானே. ஸோ அங்கே யாரும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. பட் அவர் அங்கே போய் வந்து மீரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மீரோ அவர் வந்து ரூஸாவாக நம்ம டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்காரு. பட் இருந்தாலும் அவர் வந்து டபிள்யூடபிள்யூ போனது வந்து அவருக்கு பிடிக்கும். இப்போ அதை வந்து வருத்தப்படுறாரு. ஸோ அவருக்கு டபிள்யூடபிள்யூல இருந்ததை விட அங்கே வந்து பெருசாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ரால வந்து நம்ம லிவ் மார்கன் வந்து ஒரு மேட்டரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து நிக்காடிஸ் கிட்ட ஒரு ப்ரோமோ பேசிகிட்டு இருக்கப்போ, ஸோ எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு லீவ் ஆனால் நான் வந்து ஹாலிவுட்டில் வந்து மூவி நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து நம்ம லீவ் மார்கனா இன்னும் ஒரு மாதம் லெவலுக்கு வந்து அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் பார்ட் டைமராக பார்க்கலாம். ஸோ 2-3 வாரங்களுக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து எப்படி சொல்ல, ஸோ அதை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி இதுக்கு மேலே வந்து நம்ம ரிமர் வந்து அந்த படம் நடிக்கிறதுனால கொஞ்சம் லோ ஸ்கெடியூலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஆன் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. பேக்லாஸ் பேப்பருக்கு நம்மளோட லைரா வல்கிரியா விசிஸ் பெக்கி லஞ்சுக்குள்ள மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, பேட் மேக்கஃபி விசிஸ் குவந்தருக்கான மேட்சும் பேக்லாஸில் பார்த்தீங்கன்னா நடக்கும் போது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நம்ம பேட் மேக்கஃபியும் ஒரு மேட்ச்சில் வந்து ரெசல்ட் பண்ண போகிறாரு அகெயின்ஸ்ட் கந்தர். இப்போ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம நயோமி வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க கூடிய விரைவில் வந்து ரெஸ்லிங் கரியரை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணத்தை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ குழந்தைய வச்சு தான். ஸோ குறிப்பாக வந்து நம்ம நயோமிக்கு வந்து இப்போ குழந்தை பெற்றுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சு. ஸோ குறிப்பாக வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எனக்கு இன்னும் குறைவான கருமுட்டைகள் தான் இருக்குது. ஸோ அப்படியும் நான் வந்து இன்னும் இந்த ரெஸ்லிங்கை கண்டினியூ பண்ணி ரொம்ப நான் வருஷங்களுக்கு நான் ரெசல்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னா என்னோட பயாலஜிக்கல் லெவலில் வந்து நான் ரொம்ப வீக்காகிடும். அப்புறம் என்னால் குழந்தை பெற்றுக்கிட முடியாது. ஸோ அதனால் வந்து நான் கூடி சீக்கிரத்தில் வந்து ஸோ வந்து என் ஹெல்த்தையும் பார்த்துக்கிடணும். ஸோ அதே சமயம் எனக்கு குழந்தைகளும் வேணும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து நான் வந்து அதாவது அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ ரெஸ்லிங் அது அப்புறம் கூட நம்ம பெக்கி லஞ்ச் மாரி ரிட்டர்ன் வந்து ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ பட் குழந்தைங்கிறது அவங்க அந்த வயசுக்குள்ளே வந்து பெற்று ஆகணும். ஸோ குறிப்பாக உமன் ரெஸ்லிங்கில் ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது. மென் ரெஸ்லர் பிரச்சனை இல்லை, பட் உமன் ரெஸ்லருங்கப்போ ஸோ அவங்க ஒரு பெரிய பீக்கில் இருக்கிற லெவலில் வந்து குழந்தைகள் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஸோ அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஸோ அந்த ஒரு விஷயத்த விட்டுட்டு தான் போக வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக தான் நவமி கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்காங்க. பட் இதுக்கும் மேலே வந்து தள்ளி போட முடியாது. ஸோ அதனால் எனக்கு வந்து இப்போ குழந்தை தேவை இருக்குது. ஸோ அதனால் நான் கூடிய விரைவில் WWE விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா ஒரு குழந்தைக்காண்டி வந்து அவங்களோட கெரியரை விட்டுருப்பாருன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ பட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் வந்து குழந்தை பற்றிட்ட டைமுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பட் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்க அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறதா இருக்குது. ஸோ குறிப்பாக நான் பார்த்தது வரைக்கும் பெக்கி லஞ்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ நயோமி பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அலெக்சா பிளஸ் இப்படி குழந்தை பத்துக்கிட்டது ரெஸ்லர்ஸே நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இங்கே ஆக்டிங் வெறும் நடிக்க தான் செய்கிறாங்க. பட் அதுக்கு கூட அவங்க வந்து குழந்தை பத்துக்கிட்டதுக்கு தயாராகல. பட் அவங்க உயிரை கொடுத்து ரெசல்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க குழந்தை பத்துக்கிட்டதுக்கு ஸோ போராடுறாங்க. ஸோ அதுக்காக அறமும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ரீசெண்ட் டைமில் கூட நம்ம ரியர் ஃப்ளைக்கும் அதுக்கான ஆசை வந்திருக்கு. பட் வந்து அவங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தள்ளி போடுறத மாரி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ நம்ம உமன் ரெஸ்லர்
ரெஸ்லர்ஸ் வந்து ரொம்ப பாராட்டி ஆகணும். நிறைய பேர் உமன் ரெஸ்லிங்கை வந்து அவ்வளோ கண்டுட மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ள நிறைய வழிகள் இருக்குது. மாதம் அவங்க கஷ்டப்படுறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த குழந்தை பெற்றுக்கிற டைமில் வந்து அவங்களுக்கு ஆசை இருந்தோம். ஸோ அவங்க கரியரை நினச்சி வந்து அதை தள்ளிப்படுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயமா அவங்களுக்கு அவ்வளோ வழிகள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஓகே, நம்ம இவங்க நயோமிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து ஸோ அவங்க ஒரு நல்லபடியாக வந்து குடிச்சிக்கிற வந்து குழந்தை பெற்றுக்கிட்டான்னு சொல்லி வாழ்த்தலாம். அதாவது ரீசெண்ட் டைம்லாம் நம்மளுடைய ஜான்சினா வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஒரு பிக்கை ஷேர் பண்ணுறாரு. ஸோ குறிப்பாக வந்து இதுக்கு முன்னா ஜான்சனாக ரேண்டி அட்டனுக்கும் ஸோ லெஜெண்டரி ஃபியூட்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதில் ஒரு வகையான ஒரு எபிசோடில் வந்து ஸோ ரேண்டி அட்டன் வந்து ஜான்சனோட அப்பாக்கே வந்து ஒரு பன் கிக் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த பிக்கை போட்டு வந்து நான் இன்னும் மறக்கலாடா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ அடுத்ததாக WWE என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க வந்து இப்போ 2-3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கான ஒரு சின்ன பெரிய நடத்துகிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மே மாதம் வந்து 24ஆம் தேதி வந்து ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்களாம். ஸோ இது வந்து இப்போ அஃபிஷியல் ஆகிருக்கு. ஸோ 24/5/2025 ஸோ அதுக்கான இப்போ அஃபிஷியல் ஒரு போஸ்டர் வந்திருக்கு. ஸோ ஜான்சனை வச்சு தான் இப்போ கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ பேக்லாஷ்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு பெரியன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக ஜோ ஹென்றி வந்து இப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. ஸோ குறிப்பாக வந்து அவர் இப்போ ரீசெண்ட் டைமில் என்னென்ன சாதனைகளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியல் அமைச்சு ஸோ எல்லாத்தையும் தேங்க்ஸ் பண்ணி என்ன நம்பினதுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ குறிப்பாக அந்த பட்டியலில் வந்து அவர் TNA ரெஸ்லராக இல்லை WWE ரெஸ்லரான்னு தெரில. ஸோ அப்படி தான் அவரோட ரெக்கார்ட்ஸை பற்றினா அவர் பட்டியலிட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவரோட TNAவோட வேல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்ச ஒரு ரெக்கார்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ ரசல்மேனியாவில் ரேண்டி அட்டனுக்கும் ஸோ இவருக்கும் நடந்துடல. ஸோ அந்த மேட்ச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4 UK ஹிட் சிங்கிள் ஸ்டாண்ட் அப்படி ஏதோ ஒரு மேட்ரு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ராயல் ரம்பிள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஆகிருப்பார்ல. ஸோ அந்த ஒரு மேட்ரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ WWE வந்து அவர் வந்து இந்த 2024 அந்த டைமில் வந்து WWE தளத்தில் வந்து இவரோட வீடியோ வந்து ஸோ மோஸ்ட் வாட்ச்டு வீடியோ அப்படின்னா இடம் முடிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஸோ மெயின் ஈவெண்ட் நோ மெர்சி PWI ஃப்ரண்ட் கவர் PWI #1 செல்லிங் ஷர்ட் அதுக்கப்புறம் மேஜர் வீடியோ கேம் டீல் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவரோட ஒரு சில ரெக்கார்ட்ஸை பற்றின அவர் போட்டுட்ருக்காரு. ஸோ அடுத்ததாக பிராக் லெஸ்னர் திரும்ப வர போகிறாரா? ஸோ WWE மீண்டும் டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன நடந்திருக்குன்னா ஸோ கோடி ரோட்ஸ் விசஸ் பிராக் லெஸ்னருக்கான பேக்லெஸ் மேட்ச் இருக்குல்ல 2023. ஸோ அதான் ப்ரீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னரோட லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் பேஜில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால நிறைய பேர் கருதுறாங்க நம்ம பிராக் லெஸ்னரோட டீஸாக மீண்டும் WWE டீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. பட் இது எந்த அளவுக்கு சீரியஸாக எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா WWE வந்து ஸோ அதாவது வெளி கம்பெனிக்கு போன ரெஸ்லர்ஸாக இருந்தாலும் சரி ஸோ அவங்களோட மேட்சஸ் வந்து WWE போடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஆப்லான் ரெஸ்லர்ஸ் இன்னும் WWE ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த மேட்ச் வந்து உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருந்திருக்கும். பட் அதை வந்து நம்ம WWE போட தான் செய்வாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் உதாரணமாக சொல்லணும்னா சமோஜோ விசஸ் நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்சை போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி சமோஜோ வெளி கம்பெனிலும் போயிட்டாரு. பட் அவரோட மேட்சஸையும் WWE போட தான் செய்வாங்க. ஏன்னா அது WWEயோட ஒரு மேட்ச். ஸோ அதை வந்து போட தான் செய்வாங்க. ஸோ இதை நம்ம பெரிய லெவலில் எடுக்க முடியாது. மேபி அது டீஸாக கூட இருக்கலாம். பட் வந்து அந்தளவு சீரியஸாக எடுக்க முடியாது. ஏன்னா அது WWE மேட்சுங்கிறதால ஸோ மேட்ச் விளையாடிட்டு அவங்க வந்து அதை பார்க்காம விட முடியாது இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க போட தான் செய்வாங்க. ஸோ இது அந்தளவு நம்ம பெரிய லெவலில் வந்து டீஸாக எடுக்கண்டா. டைம்ல வந்து நம்மளோட படி மர்ஃபி ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட ஒய்ஃபான ரியா ரிப்ளை வந்து உமன் டிவிஷனில் வந்து ஒரு உமன் ஜான்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது ஜான்சனாவோட ஒரு உமன் வெர்ஷன் வந்து நம்ம ரியா ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீண்டும் தோக்க போறாரு நம்ம ஜான்சனா. ஸோ அதாவது ஒரு ஃபார்மர் WWE ரைட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ இப்போ நம்ம ஜான்சனாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஃபியூட் தான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ கோடி ரோட்ஸை தோக்கடிச்சு ஜான்சன் வந்து ஒரு புது சாம்பியன் ஆகிட்டான். ஸோ இவங்களுக்கான ரீமேட்ச் வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் ஸோ நம்ம அமெரிக்கன் கோடி ரோட்ஸ் வந்து மீண்டும் நம்ம ஜான்சனாவை தோக்கடிச்சு அவரோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் ரீட்டர்ன் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஏன்னா நிறைய சோர்சஸ் வந்து இப்போ அதை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம சம்மர்ஸ்லாம்ல இருந்து ஜான்சனா தோத்துருவாரு, புதிய சாம்பியன் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுக்கு சொல்றாங்க அவங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய மாட்டேங்கி. பட் அப்படியே நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் அப்படியே அவர் ஜெயிச்சாருன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஜான்சன் ஆகி அகேன்ஸ்டா வந்து ஒரு ஹீல் டவுன் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ அதாவது நம்ம ராக்கு ஜான்சன் ஆகியே ஒரு ட்விஸ்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. பட் நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்மர் ரைட் வேற இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட்ல தெரிவிங்க.
ஸோ அடுத்ததான் மெயின் ஈவென்ட் நியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா த ஸ்டீவ் ரிச்சர்ட்ஸோட சோலோ பார்த்தீங்கன்னா த ரெஸ்லிங் வேட்டரன் பார்த்தீங்கன்னா கலந்துருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஸோ எதுக்காக வந்து இப்போ கோடி ரோட்ஸை WWE வந்து அவரை ரிட்டர்ன் பண்ண வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது எதுக்காக ஜான்சனோட தோற்றதுக்கப்புறம் வந்து நம்ம கோடி வந்து இதுக்கப்புறம் ஒரு டிவி ஷோவில் கூட அப்பியர் ஆகலை. ஸோ அதுக்கான ஒரு ரீசனை பார்த்தீங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஸோ நம்ம கோடி வந்து ஒரு ஃபேஸ் டர்னாக இருக்கிறதுனால தான். ஸோ குறிப்பாக வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் ரெஸ்லர் ஒரு ஹில் ரெஸ்லர்ஸோட தோத்துட்டு ஸோ அவர் உடனே அதுக்கான ரீமேட்சுக்கு வந்தாச்சுன்னா ஸோ அதில் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை விட அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு WWE வராமல் ஸோ கொஞ்சம் லீவில் இருக்கட்டுமே. அவர் வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்டேட்டில் சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஃபேமிலிக்குள்ளலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் எதுக்காக WWE லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அவர் வந்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லர். அவர் உடனே வந்து நம்ம ஜான்சனோட மோதுறதோட இப்போ நம்ம கோடிக்கான டிமாண்ட் எப்போ தேவைப்படுதுன்னா சம்மர் ஸ்லாம் டைமில் தான் தேவைப்படுது. ஸோ அப்போ அது வரைக்கும் வந்து கோடி நம்ம டிவியில் அப்பியர் ஆகாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து கோடியை ரொம்ப தேடுவாங்க. ஸோ அவர் மேலே ஒரு டிமாண்ட் ஏற்படும். ஸோ என்னடா கோடி ஒரு 2-3 வருஷமாக அவர் தொடர்ந்து ஃபைட் பண்ணுறத விட பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரியும் ஃபேன்ஸ் மத்தியில் அவரை கொஞ்சம் தேட வைக்கலாம். ஸோ கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும் பட்சத்தில் அவரும் மேலே இன்னும் கொஞ்சம் வந்து ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. ஸோ இதனால தான் வந்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லருக்கு வந்து WWE இப்போ கரெக்டான ஒரு டைமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த வேட்டரன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மை தான். ஸோ அதை நான் எக்னாலஜ் பண்ணுறேன். ஸோ நம்ம கோடிக்கு வந்து கொஞ்ச நாள் லீவ் கொடுத்தாச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் கோடியோட ஒரு டிமாண்ட் தெரிய வரும். ஸோ அவர் மேலே ஒரு மரியாதையும் மதிப்பும் வரும். ஸோ இதுக்காக தான் இப்போ WWE பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ